நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் மம்ரேயின் சம பூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இதுல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சந்ததியை கர்த்தருடைய சந்ததியாக இருக்கும்படி முன் குறித்தார். ஃபர்ஸ்டே முன் குறிச்சிட்டார். அப்போ தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த பெரிய தரிசனத்தோடு தன் சொந்த ஊரை விட்டு சொந்த ஜனத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யறான்? பிரிந்து வரான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு, அதான் விசுவாசிகளின் தகப்பன் சொல்லி. அவருக்கு முன்னாடி வேதாகமெல்லாம் இல்லை. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை நம்பி என்ன செய்யறாரு? அப்படியே கிடந்துறாரு. அதை பார்த்துட்டு இருக்க அவருடைய சகோதரின் மகனாகிய லோத் என்ன செய்யறாரு? கூடவே என்ன செய்யறாரு? கிடந்தார். 2 பேரும் என்ன செய்யறாங்க? சேர்ந்தே வராங்க. எங்க போறாங்க? 2 பேரும் பிரயாணம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து விசுவாசத்தோடு என்ன செய்யறாங்க? கடந்து வராங்க. அப்படி கடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி கடந்து வந்து கொஞ்சம் தூரம் ஆயாச்சு. இவங்க என்ன செய்றாங்க? அவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் பெருகுது, வேலைக்காரங்கள்லாம் பெருகுறாங்க. அந்த பூமியை அவங்கள தாங்கக்கூடாதபடி என்ன செய்றாங்க? பெருகிட்டாங்க. இப்போ இடையில லோத்துக்குள்ள இந்த டைம்ல என்ன செய்யுது? ஒரு விதமான சுயாதீன ஆவி, பிரிவினை ஆவி அவருக்குள்ள அவர் என்ன செய்றாரு அப்படின்னா, நான் பிரிந்து போறேன், இங்கே நம்ம வேலைக்காரங்களாம் சண்டை போடுறாங்க, அதில் நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பிரிவினை ஆவின்னு அவருக்குள்ளே வந்ததுனால தான் நான் பிரிந்து போகிறேன்னு கேட்குறேன். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, குடும்பத்தில் பெற்றோரை விட்டு விட்டு பிரிந்து செல்கிறோம். பிரிவினை ஆவி நமக்கு வந்ததுனால இப்போ நம்ம பெற்றோர் இருக்கும்போது நிறைய சிச்சுவேஷன்லாம் அவங்க தரக்கூடிய ஆலோசனைகள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கசப்பாக இருக்கும். கசப்பாக இருந்தாலும் பின்னாடி பார்த்தோன்னா அது நமக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்குள்ள அந்த பிரிவினை ஆவி வர்றதுனால நம்ம பிரிந்து போக ஆயத்தமாயிரும். லோத்து என்ன செய்யறான் அப்படின்னா, தூர பார்வை இல்லாமல் அன்றைக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அந்த பூமி அவங்களுக்கு இடம் கொள்ள முடியல, தாங்க முடியல. அவ்வளோ தூரம் அவருக்கு சொத்து வந்துட்டு, ஆடு மாடுகள்லாம் பெருகிட்டு, அவருடைய வேலைக்காரங்கள் பெருகிட்டாங்க. அங்கே சண்டை வருது. அப்போ என்ன செய்ய? நீங்கள் சண்டை போடக்கூடாது, நீங்கள் என்ன செய்யுங்க, நாங்கள் அதில் இருக்கிறோம், நீங்கள் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை அவங்க ஏற்படுத்தி இருக்கணும். அப்படி இல்லாமல் லோத்து நான் பிரிந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்ப வீடுகளில் பிரச்சனை வரும்போது சமாதானத்தின் தேவனை நாம் தேடி சமாதானத்தை நம்ம கொண்டு வர பார்க்கணுமே, பிரியினின் ஆவிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பெலிஸ்தரின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சுயாதீனத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி அவன் போனனால, லோத்து போனனால அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு பாருங்க. பின்னாடி அவர் பார்க்குறாரு பாருங்க, சோதோம் கொமோரா பட்டணம் அழிந்து போகும், அங்கே இருக்கிற மக்கள் மோசமானாங்கன்னு அவருக்கு தெரியல. ஆனால் அப்படி கண்ணை ஏறெடுத்து பார்க்குறாரு. ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கு எந்த இடம் வேணுமோன்னு எடுத்துக்கோ. பார்க்கும்போது செழிப்பா தெரிகிற தேசம் சோதோம் கொமோரா பட்டணம். ஆனா அந்த செழிப்புக்கு பின்னாடி ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத அவர் உணரவில்லை. ஆனா தேவன் கொடுத்த தரிசனத்தை ஆபிரகாம் பின்பற்றன. போ, நீ எங்க எடுத்துட்டு போ, எனக்கு தேவன் தந்திருக்கிறாரு, அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அவருடைய ஆசீர்வாதத்தை நான் காத்திருக்கிறேன். நீ பிரிந்து போக ஆசைப்படுற, நீ பிரிந்து போ, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லு. அப்போ பின்னாடி இருக்கிற ஆபத்தை உணராதவர்களாக நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, கண்களை ஏறெடுத்து எப்படி பார்க்குறோம்னா, குறுகிய பார்வையில் கிட்டத்துல நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம இப்போ நல்லா இருப்போம், இப்படி பிரிஞ்சு போனால் எப்படி இருக்கும், நம்ம சேமித்து வச்சுக்கலாம், இப்படி தான் பார்க்குறோன்னு சொல்லி பெரியவர்களை அசட்டை பண்ணிக்கிறோம். வீட்டில் இருக்கிற பெரியவர்களை உதாசனப்படுத்தி விட்டு போகிறோம். நாளைக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லாமல் நம்ம வீழ்ந்து நம்ம குடும்பங்கள் பிரிவினையாக இன்னும் இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரிந்து போய் விடுகிறோம். அதில் பெரியவங்க இருக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அதை நம்ம உணராதவர்களாக, ஒரு தூர பார்வை இல்லாதவர்களாக
பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்போது ரிசீவ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வேணும், பெரியவர்கள் வேணும். 2 பேரும் வேலைக்கு போகிறோம். அப்போ பெரியவங்க இருக்கிறது நல்லதுங்கிறத நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறோம். நம்ம அவங்கள அசட்டை பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது பாதிக்கப்படுறது நம்ம குடும்பதாங்கிற உணர்வு இல்லாதபடி நம்ம என்ன செய்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம தவறு கண்களை ஏறெடுத்து பாருங்க, தூரமா பாருங்க. உன் பெற்றோரை நீ கனம் பண்ணு, அவன் ஆயுசு நாடுகள் நீடித்திருக்கும்னு சொல்லி வேதவசனம் இருக்கு. அதை நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய உன்னுடைய ஆசீர்வாதம் பெருகி இருக்கும், உன்னை கனம் பண்ணும்போதும் ஆயுசு நாட்கள் எல்லாம் உனக்கு கூட்டி தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம பெற்றோர்கள் நம்ம கனம் பண்ண வேண்டுமே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டுமேன்னு சொல்லி நம்ம என்ன நம்ம பெற்றோரை நம்ம பார்க்கும்போது அப்போதான் நம்ம பிள்ளைங்களும் பார்த்து நம்மளே கடைசி காலத்தில் பார்ப்பாங்க. அதை நம்ம என்ன செய்யறோம், தவறி விடுகிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், வேத வசனங்களை பின்பற்ற மறந்து விடுகிறோம். எவ்வாறு லோத்து தவறினாரோ அதே போல நாம என்ன செய்கிறோம், தவறுகிறோம். ஆனா ஆபிரகாம் பாருங்க, அவர் சொல்றாரு, நீ என்ன செய்ற, நீ வடக்க போனா நான் என்ன செய்றேன், தெற்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன் என்ன சொல்லி, நீ எங்க உனக்கு வேணுமோ என்ன செஞ்சுக்க, எடுத்துக்க. நமக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், சண்டை வேணாம். இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன். நமக்குள்ள எந்த பிரிவினையும் என்ன செய்ய வேண்டாம்னு விட்டு கொடுத்து விடுகிறார். நம்ம நிறைய காரியங்களை விட்டு கொடுக்கறதில்ல. நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா அதுல கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பூரணமாக இருக்கும், சந்தோஷமானதாக இருக்கும். ஆபிரகாம் அந்த வார்த்தைகளை உள்ளம் உடைந்துதான் சொல்லி இருக்கணும். ஆனா சொல்லியிருந்தாலும் அவர் விட்டு கொடுத்துட்டாரு. தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தான் வேணுமே, நமக்குள்ள சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பாட்டுல தான் நமக்கு பலன் உண்டு. அந்த ஒரு மனத்துல அவர் லோத்து பிரிஞ்சு போறார். அப்படி பிரிஞ்சு போறனாலதான் பின்னாடி கஷ்டப்படுறார். அவங்க தேவதூதர்கள் போய் காப்பாற்ற நினைச்சாலும் அவங்களால காப்பாற்ற முடியல. அவருடைய மனைவி உப்பு தூணா மாறிடுதா. பிள்ளைகள் கடைசியில் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மோசமான சந்ததியை உருவாக்குறவர்களாக என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. இந்த தூர பார்வை இல்லாதவனாக அவன் பிரிந்து போய் விடுகிறான். நாம என்ன செய்யக்கூடாது, அந்த லோத்தை போல அல்ல. சேர்ந்தே போயிருந்தா அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமோடு சேர்ந்து அவரும் பெற்றிருக்கலாம். ஆனா அவர் பிரிந்து போயிட்டார். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதை நாம் அறிந்து கொண்டு அந்த வழியில் நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நகோமியினுடைய கதை. அவ பாருங்க, தன்னை 2 மருமக்கமாரையும் பார்த்து, நீங்க விதவையாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு போய் வேறு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னார். அப்போ மூத்த மருமகள் என்னச்சரா, ஓர்பால் என்னச்சரா, உடனே அவளை முத்தம் செய்து விட்டு போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ நகோமியை விட்டு என்ன செய்யல, போகல. தன் மாமியின் தரிசனத்தோடு தன்னை எடுத்துக் கொண்டார். எப்படி ஆபிரகாம் தேவன் கொடுத்த தரிசனத்தோடு தன்னை இணைத்து கொண்டதினால் அவனுடைய வம்ச வரலாறுகள் செழித்திருந்தாங்க. தூளத்தனையாக பெருக பண்றேன்னு சொல்லியிருந்த அந்த வார்த்தையை, அந்த வாக்கு தத்தத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார். அதே போல நகோமிக்கு வைத்திருந்த பாதையோடு அவ என்ன செய்த, தன்னுடைய வாழ்க்கையும் இணைத்து கொள்ள போய் ரூத்தின் வம்ச வரலாறுல நினைச்சாரு, தாவீது வரார். தாவீதின் வம்ச வரலாறுல யார் வர அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆனா ஓர்பாளுடைய பேர் வேற எங்கேயும், சில மூத்த மருமகளுடைய பேர் எங்கேயும் வரல. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்வதற்கு எங்கெங்க நம்ம இணைக்கப்பட வேண்டும் அங்க என்ன செய்ய, நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும், பிரிந்து செல்லக்கூடாது. இது நம்ம இவங்களுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம், கற்றுக்கொள்ள. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள நம்ம அடங்கி இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, சாராள் இருக்காங்க. சாராள் சொல்லி அடிமை பண்ணாகி ஆகாரை பார்த்து, நீ பிள்ளைய அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அவ தன்னுடைய பிள்ளைய என்ன செஞ்சுட்டா, இஸ்மேல் அழைச்சிட்டு போயிட்டா. ஆனா வனாந்தரத்துல என்ன செய்யறாரு, அவனோட தரிசனமாகி என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆகாரே உன்னுடைய நாச்சியாரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவளுடைய கரத்திலே அடங்கியிருந்தேன்னு சொல்லலாம் தேவன் சொல்றார். அவ திரும்பி போறா. இன்னைக்கு 2 தேசம் இருக்கிறாங்க. ஆனா பிரிந்து அவ என்ன செய்யற, திருப்பி போகாம இருந்திருந்தா அவளுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்திருக்கிறோம். அப்ப நம்ம அவருடைய உபதேசத்தை கேட்டு, அவருடைய சீஷர்கள்ல நிறைய பேர் இருந்தாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர் இருந்தாங்க. அந்த நிறைய சீஷர்களை பின்பற்றினாங்க. அவருடைய உபதேசத்தை கேட்க நல்லா இருந்துச்சு, ஆனால் ஃபாலோ பண்ண கஷ்டமா இருந்தனால நிறைய பேர் அவரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு, யாரிடத்தில் போவோம், ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்களை உம்மிடத்தில் தானே உண்டு, நாங்க யாரிடத்துல போவோம் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு இயேசுவோடு தன்னை என்ன செய்த கொண்டாங்க, இணைத்து கொண்டாங்க. இயேசுவை விட்டுட்டு போனாரு யூதாஸ்காரியத்து. அவருக்கு கடைசியில அந்த அப்போஸ்தலர் லிஸ்ட்ல அவருடைய பேர் இல்லை.
ஆனா இயேசுவோடு இணைந்து கொண்ட மற்ற சீஷர்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க? பரலோக ராஜ்யத்தில் இடத்தை என்ன செய்யறாங்க? பிடித்து கொள்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு இணைந்து கொள்ள வேண்டும். தேவ திட்டத்தோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழியை நாம் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க கூடாது. அதை உறுதியாக பின்பற்ற வேண்டும். அதுல நம்ம தரித்திருக்க வேண்டும். அப்படி தரித்திருக்கும் போதுதான் நித்திய வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். வாக்குத்தத்தமாக கிடைத்த வார்த்தைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அங்கங்கே கொஞ்சம் டிவியேஷன் கிடைச்ச உடனே அழகா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த லேண்டு நல்லா இருக்கு, தேவன் இந்த இடத்துல தான் நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பாரு. நீங்க நினைப்பீங்க அந்த இடத்துக்கு போயிட்டா பக்கத்துல தானே இருக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டா நான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நீங்க அந்த வழியை விட்டு போகும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான இடத்திலே நீங்கள் இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டு வழி விலகி செல்லும் போது நாம் சாபத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். பிரிந்து போகக்கூடாது. தேவன் வைத்திருக்கிற வழியை நாம் என்ன செய்ய செவ்வையாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏவாளுக்கு தூர பார்வை இல்லை. அந்த பழத்தை பார்க்குறா, அழகா இருக்கு, பார்வைக்கு அருமையா இருக்கு, புசிப்புக்கு இன்பமா இருக்கு, பறிச்சு சாப்பிட்றது. ஆனா பின்னாடி பாருங்க, மனுகுலத்துக்கே அது ஒரு பாவம், சாபமாக மாறி விடுகிறது. நிறைய நேரத்துல நம்ம நேசா பாருங்க, ஒரு நேரம் கூழுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டார். அந்த ஆசீர்வாதம் அப்படியே யாக்கோபுக்கு போயிரு. யாக்கோபுக்கு போன ஆசீர்வாதத்தை பாருங்க, அவருக்கு வரக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. 12 கோத்திரங்கள் எழும்புறாங்க. அது ஏசாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போகுது. அப்போ சின்ன காரியத்துக்காக தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிறத நம்ம என்ன செய்யறோம்? இழந்து போய் விடுகிறோம். நம்ம அதுல ஜாக்கிரதை. யூதாஸ் காரியத்தையும் தேவன் என்ன செய்கிறாரு? அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார். 30 வெள்ளி காசுக்காக என்ன செய்யற? சோரம் போயிருந்தார். அப்போ அந்த இடத்துல இருந்து அவர் ட்ராக் மாறிப்பா. அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்துல மட்டுமே கவனம் இருக்கும். இடையில வரக்கூடிய லஞ்சத்துக்கோ எந்த விதமான காரியங்களுக்கோ நம்ம மனதை நம்ம செலுத்தி விடக்கூடாது. இடையில கிடைக்கக்கூடிய சிற்று இன்பங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? விலகி போயிடக்கூடாது. அப்படி ட்ராக் மாறி போகும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. தேவனை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். கண்களை ஏறெடுத்து தேவனை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். தேவன் சொல்றாரு பாருங்க, நீங்க எல்லா தசையும் நீ போ அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லும் போது பாருங்க, ஆதியாகமம் 13:14 தனியா நீங்க வாசி பார்த்துறாங்க பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம கூட பேசுறாரு, லோத்து கூட பேசல, ஆபிரகாம் கூட பேசுறாரு. உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வடக்க, நம்ம எப்போ பார்த்தாலும் கிழக்கு, சூரியன் உதிக்கிற தசை கிழக்கு, அது நல்ல தசைன்னு சொல்லி அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா தேவன் பாருங்க, வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பாருங்க. அப்போ முதலாவது வடக்கே தான் சீயோன் இருக்கிறது. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம், சங்கீதம் 48:2 பாருங்க, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம், அதுவே பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்கு வழியதான் ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார். அவன் அந்த காரியத்துக்காக தான் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, தன்னுடைய ஊரை விட்டு தன்னுடைய இனத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு அவன் கிளம்பி வரான். இப்ப வழி சொல்லி கொடுக்குறாருப்பாங்க. வடக்கேயும், அந்த வடக்கே என்ன இருக்கு? வடிப்பமான ஸ்தானமாகிய சர்வ பூமியின் மகிழ்ச்சியா இருக்கு, அதுதான் மகாராஜாவின் நகரம். அந்த மகாராஜாவின் நகரம் தான் கீழேயும் இருக்கு, பூமியில பாலும் தேனும் ஓடுகிற நகரத்துக்கு அழைச்சிட்டு செல்றார். அப்போ தேவன் நடத்தும் போது இம்மைக்குரிய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்குள்ள வாழ்க்கையும் நேரடியாக நடத்துறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி தான் ஆபிரகாம் போனார். ஆனா இந்த நிமிடம் தரக்கூடிய சிற்றின்ப இந்த செழிப்பான தேசத்தை பார்த்து லோத்து புரிந்து போனாரு. அப்படி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், கண்களை ஏறெடுத்து அவரை மட்டும் நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஆலோசனை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள். அப்போதான் தேவன் உங்களை உயர்த்த முடியும். அவங்க கூட இணைந்திருப்பாங்க. பிரிந்து போகும்போது நீங்க உங்களுடைய தரிசனத்தை விட்டு கொடுக்காதீர்கள். அவங்க போனா போகட்டும், அவங்கள விட்டுருங்க. நீங்க உங்களுடைய தரிசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியை பிடித்துக் கொள்ளுங்க. நகோமி போக சொல்லும் போது ரூத்து போகல, அப்படி உறுதியா நகோமியை பிடித்து கொண்ட. அதனாலதான் வரலாற்றுல என்ன செய்தாங்க? இடம் பிடிக்கிறாங்க. அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்முடைய தரிசனத்தை உறுதியாக பிடித்து கொள்ளும் போதுதான் நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இந்த கண்கள், நம்முடைய கண்கள் இந்த பூமிக்குரிய சுதந்திரத்தை மட்டும் பார்க்க கூடாது. தேவன் வைத்திருக்கிற மேலான தரிசனத்தை காணக்கூடிய கண்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும்?
தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கண்கள் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நோக்கி பார்க்க வேண்டியது, அழிந்து போகக்கூடியது, அதுக்கு நித்திய ஜீவன் இல்லை. கண்களுக்கு இனிமையா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த பிளாட் நல்லா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த வயல்வெளி நல்லா இருக்கு, நீங்க பார்க்காதீங்க. தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. தேவனை நோக்கி பார்க்கும் போது தேவன் உங்களை வழிநடத்த, கண்களை அவரை நோக்கி ஏறெடுத்து பாருங்க. அப்படி ஏறெடுத்து பார்க்கும் போது அவர் அழக சொல்லி தருவார். இந்த இடத்துல நீ இரு, என் கைக்குள்ள பலத்த கைக்குள்ள அடங்கிரு, ஏற்ற சமயத்துல நான் என்ன செய்வேன், உன்னை உயர்த்துவேன். ஏற்ற சமயத்துல நான் உயர்த்துற வரைக்கும் என் பலத்து கைக்குள்ள நீ அடங்கிரு மகனே மகளின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்றார். இம்மைக்குறை கொஞ்ச நாள் தரக்கூடிய இன்பத்துக்காக தேவனுடைய தரிசனத்தை விட்டு விலகி செல்லாதீர்கள். விளக்கு வெளிச்சத்துல ரேடியம்ங்கிற பொருளை வச்சுட்டா கொஞ்ச நேரத்துல அதுல இருக்கிற அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இருளா இருக்க நேரத்துல அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவையே நம்ம நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த இருள் நம்ம கிட்ட என்ன செய்ய முடியாது, அண்ட முடியாது. நம்ம வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருப்போம், நம்மளை யாரும் ஒழித்து வைக்க முடியாது. அப்ப அவரையே நம்ம கண்கள் நோக்கி பார்க்கும்போது அந்த ஒளி நம்ம மீது வீசும். அப்படி வீசும்போது நம்ம என்ன செய்ய முடியும், இந்த உலகத்திற்கு நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும். இந்த உலகத்தின் இருள் நம்மை ஒன்றும் சேதப்படுத்த நமக்கு முடியாது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி என்ன செய்கிறார், விடுகிறார். சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் என்ன செய்யறார், நீங்களாக்கி விடுகிறார். அப்ப நீங்க தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் என்ன செய்யறார், உங்களுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்களத்துல இருந்து விடுதலை வேணுமா, நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தேவனை நோக்கி பார்க்கணும். நம்ம கண்கள் தேவனை மட்டும் நோக்கி பார்க்கணும். அவர் சொல்லுகிற திசையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் வைத்திருக்கிற வழியில் நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். இரண்டாவது பாத்தீங்கன்னா வானத்தின் நட்சத்திரங்களை நோக்கி பார்க்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமும் 15:5 26:5 ஒரே விதமான காரியங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, யாரை அழைத்து, ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் என்றார். வெளியே கூட்டு வர்றாரு அவரை, வானத்து நட்சத்திரங்களை பாரு, உன் சந்ததி அந்த அளவுக்கு நான் செய்வேன், பெருக பண்ணேன். ஆதாம் கிட்ட போறாரு, போய் விலங்குகள் பறவைகள் மரங்கள்லாம் காமிச்சு இதுக்கெல்லாம் பேரிடுன்னு சொன்னார். அவன் பேரிட்டான். ஆனா தேவன் எதுக்கு பேரிடுறாரு பாருங்க, ஆண்டவரோ வானத்தில் உள்ள எண்ணற்ற கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அவர் பேரிட்டு இருக்கிறார். அவர் உங்கள் கண்களை ஏறெடுத்து அந்த சிருஷ்டிகர் சொல்றாரு, நீ பாரு, இந்த அளவுக்கு நான் என்ன செய்வேன், உன் சந்ததியை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். அவைகளின் சேனை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. எல்லாருக்கும் பேர் சொல்லி அழைக்கிறார். அப்பேற்பட்ட ஆவியானவர், அப்பேற்பட்ட தேவன் வானத்து நட்சத்திரங்களை போல அவங்கள அதை நோக்கி பாருங்க, அதே போல உங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்றார். வானத்தில் கோடான கோடிகளை பேரிட்டு அழைக்கிறவர், நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார், உங்களையும் பேர் சொல்லி அழைக்கிறார். அவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்க. 7 நட்சத்திரங்களை தன் கரத்திலே ஏந்தி 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் உங்களை தன்னுடைய கையில் ஏந்தவில்லையா, வரையவில்லையா, உங்களை அவர் கைக்குள்ள வைக்க மாட்டாரா? நம்பிக்கை இல்லையா? 7 நட்சத்திரங்களை கையில இருந்திருக்கிறார். இந்த பூமியை கடியில பல மடங்கு பெருசு ஒவ்வொரு நட்சத்திரமும். அந்த பூமியில இருக்க தூசி மாதிரி இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறார், ஏந்த மாட்டாரா? நம்மை தப்பவிக்க மாட்டாரா? நம்மை பேர் சொல்லி அழைக்க மாட்டாரா? கண்டிப்பாக அழைப்பார். அப்போ அந்த வானத்து நட்சத்திரங்களை நாம் நோக்கி பார்க்கும்போது மேலான ஆசீர்வாதங்களை நாம் நோக்கி பார்க்கிறோம். நட்சத்திரங்களை மேலிருந்து விழாமல் பாதுகாக்கிற தேவன், நாமும் நம்முடைய வாழ்க்கையின் பாதையை விட்டு விலகாமல் பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். நம்முடைய ஓட்டம் அப்பதான் ஜெயத்தோட முடியும். அப்போஸ்தலனாக பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதன் முதல் நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்திருக்கு, வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வானத்து நட்சத்திரங்களை நம்ம நோக்கி பார்க்கும்போது மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார்.
கீழானதை நீங்கள் பார்க்காதீங்க. எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, இந்த உயர்வு இல்லையே, இதில் எனக்கு இவ்வளோ இன்சென்டிவ் கிடைக்கவில்லையே, அதில் எனக்கு எல்லாரும் போனஸ்லாம் கிடச்சிருக்கு, அவங்களுக்குலாம் இந்த வருமானம் கூட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. மேலான தேவனை நோக்கி பாருங்க. கீழே பார்த்து பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. மேலான தேவனை நோக்கி பார்க்கும்போது 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு 5000 பேரை புருஷர்களையும் மற்ற எத்தனையோ பேரை போஷித்த தேவன் உங்களையும் போஷிக்க வல்லவர். உங்கள் கையில இருக்கிற வருமானத்தை பார்க்காதீங்க, அதை தந்திருக்கிற மேலான தேவனை நோக்கி பாருங்க. அவர் 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தான் அவர் சோஸ்திரம் பண்ணினார். அது பலுகி பெருகிற்று. கிடைச்சிருக்க சம்பளத்தை கொண்டு வந்து முழங்கால் படிட்டு கையில வச்சு தேவனை நோக்கி பார்க்கும்போது அதுல உங்களுக்கு பல தேவைகள் சந்திக்கப்படும். வானத்தை அண்ணாந்து பாருங்க, நட்சத்திரத்தை பாருங்க. இதெல்லாம் ஏந்துகிறவர் உங்களை ஏந்த மாட்டாரா? சுமக்க மாட்டாரா? தப்புவிக்க மாட்டாரா? உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? கண்டிப்பாக சந்திப்பார். இன்றையிலிருந்து உங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். உன் கண்களின் பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கடாவை நோக்கிப்பார். ஆட்டுக்கடாவை இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். ஆபிரகாம் மோரிய மலைக்கு போய் ஈசாக்கை பலியிட போகிறான். கிடத்தியாச்சு, அவன் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அதில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டுக்கடாவை என்ன செய்கிறான்? கண்டுபிடிச்ச அந்த இடத்துல பலியிடுறான். அதே போல் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? நமக்கு ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தான் அவருடைய பேர். அந்த பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். அந்த ஆட்டுக்குட்டியை நீங்க நோக்கி பாருங்க. அவரை பார்க்கும் போது உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், வறுமையிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு செழிப்பு. இந்த ஆண்டு உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். இந்த நாட்கள் உங்களுக்கு செழிப்பாக மாறும். இதெல்லாம் உங்களுக்கு ஆசை. இந்த மாதம் உங்களுக்கு செழிப்பான மாசமாக மாறும். நிறைய பேர் டாக்ஸ் கட்டணும், இந்த மாசம் ரொம்ப டைட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவனை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திக்கிற தேவனா இருப்பார். இப்படிலாம் சிச்சுவேஷன்ஸ், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் பயங்கரமாக இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் கடவுளே அப்படின்னு சொல்லும்போது தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். யாரை நோக்கி பாருங்கள்? இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவரை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை உயர்த்தவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கடினமான சூழ்நிலைகளிலும் உங்களுடைய கண்கள் பூமிக்குரிய எல்லா காரியங்களையும் நோக்கி பார்க்காம தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை மட்டும் நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை உயர்த்தி உங்கள் நிமித்தமாக பலருக்கு அவர் உங்களை சாட்சியாக எடுத்து நிறுத்துவார். அன்புள்ள தேவ பிள்ளைகளே, நாம் நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்காமல் இருந்திருப்பார். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி அவர் ஆட்டுக்கடாவை பார்த்திருக்க மாட்டார். அதை எடுத்து அந்த இடத்துல பலியிட முடிஞ்சிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காம இருந்தா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உங்களுக்கு வைத்திருக்க தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. அவருக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதம் வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்ன பிறகுதான் உன் மகனை போய் பலியிடுன்னு சொல்றாரு. அவருடைய பார்வை திருப்பி ஆட்டுக்கடாவை பார்க்காமல் இருந்திருந்தார், யோசித்து பாரு. அப்போ அதை பார்த்தார். அதனால தேவனுடைய தரிசனத்தை மீண்டும் உறுதியாய் பிடித்துக் கொள்கிறார். தேவன் சொல்ற வார்த்தையும் கீழ்ப்படுகிறாரு, தரிசனத்தையும் உறுதியாய் பிடித்துக் கொள்ள. அப்போ ஆட்டுக்குட்டியானவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பார்க்கும்போது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அடுத்ததாக நம்ம என்ன செய்ய முடியும்? தேவன் நமக்கு வைத்திருக்கிற தரிசனத்தையும் உறுதியாக நாம் பின்பற்ற முடியும். இதிலிருந்து நம் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரை நீங்க நோக்கி பாருங்க. சங்கீதக்காரன் அழகா சொல்வார் பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரை நான் நோக்கி பார்ப்பேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலில் தங்குவான். அந்த உன்னதமானவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஒத்தாசை வரும் பர்வதமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகள், கடுமையான சூழ்நிலைகள், சத்துருவின் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும். போராட்டங்கள் எல்லாவற்றையும் இருக்கும்போது சுற்றியும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க கூடாது. பேதுரு அமிழ்ந்து போகும்போது அப்படி சுற்றி பார்க்கும்போது அமிழ்ந்து போயிட்டார். இயேசுவேன்னு சொல்லி இயேசுவை நோக்கி பார்க்கும்போது தேவன் அவரை மீண்டுமாக தூக்கி நிறுத்துகிறார். இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், ஆசபாசங்கள் எல்லாவற்றையும் நீங்க நோக்கி பார்க்காதீங்க. அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க அப்படி இருக்காங்களே, நீங்க நோக்கி பாருங்க, நீங்க அமிழ்ந்து போய் விடுங்க. இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கும்போது தேவன் உங்களை பெரிய காரியங்களை செய்யும் பெரிய சிற்பிகளாக என்ன செய்வார்? மாற்றார். உங்களை வணைந்து ஒரு நல்ல ஒரு மண்பாண்டமாக, நல்ல ஒரு பொக்கிஷசாலையாக அவர் மாற்றி உங்களை உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார்.
ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பன், இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதமே நோக்கி பார்க்கிறோம். உன்னதமானவரையுமே நோக்கி பார்க்கிறோம். வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். 7 விதமான நட்சத்திரங்களை கையில் ஏந்துகிறவரையுமே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, அபிரகாமுக்கு தகப்பனே தரிசனத்தை கொடுத்து அதன்படி நீர் நடத்தினீரே, அதே போல எங்களை நீர் நடத்தணும் தகப்பனே. ஒரு ரூத்தை போல நாங்களும் உண்மை உறுதியாக உடைய பாதையை நாங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற நீர் தகப்பனே தீர்மானத்தை நாங்கள் கடைசி வரைக்கும் முற்றும் முடிய நாங்கள் முடித்து அப்பா உம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க தகப்பனே. ஆபிரகாமை தகப்பனை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொன்னீரே, அதே போல தேவன் எங்களுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கீங்க தகப்பனே. அந்த தரிசனத்தை நாங்கள் கண்டவர்களாக என் தேவனுடைய பாதையில் நாங்கள் நடந்து அதை உறுதியாக பற்றி கொண்டு எங்கள் கண்கள் தகப்பனே தூரத்தில் நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காணத்தக்கதாக எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அப்பா கிட்டத்தில் நாங்கள் பார்த்து தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே அவர்களுக்கு வைத்திருக்கிற தூர தரிசனத்தை கண்டு தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்ததை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறீர், உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே.